முதல்ல நான் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாபநாசம் திரைப்படம் முடிந்த நேரத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த தூங்காவனம் படம் துவக்க இருக்கிற விஷயத்த சொல்லி என்னை வசனம் எழுத சொன்னாங்க. சத்தியமாக நான் சந்தோஷப்படலை, பயந்தேன். ஏன்னா நான் மதிக்கிற தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த வசனகர்த்தாவாகிய திரு கமல்ஹாசன் அவருடைய திரைப்படத்திற்கு என்ன வசனம் எழுத சொல்கிறாரு. அது எனக்கு பயத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன நடத்துகிற விதம், கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அவர் கூடவே நான் இருக்கேன். அதற்கு முன்னாடி அவரோட நான் பணி புரிந்திருக்கிறேன், அது வேற. அவருடைய வயது, அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன அவர் இப்படி தான் பார்க்கணும். ஆனால் என் தோள் மேலே கை போட்டு என்னை தன் உற்ற தோழனாக நடத்துகிறார். இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். நான் மிகையாகவோ உணர்ச்சி வசப்பட்டோ இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. காலம் சென்ற என் வாத்தியார் திரு பாலு மகேந்திரா அவர்களுடைய கரம் என் தோளில் படும்போது நான் என்ன உணர்கிறேனோ அதை திரு கமல்ஹாசன் அவர்கள் கரம் என் தோளில் படும்போது நான் உணர்கிறேன். கமல்ஹாசன் என்று நான் பெயர் சொல்லி அவரை விழிக்கிறேன். இந்த மேடையில் பேசும்போது சார்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் என் மனசில் அவரை பற்றின சித்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணாச்சி கமல்ஹாசன் தான் எனக்கு இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது. சுயம்பலிங்க அண்ணாச்சி அவர் நடித்தார், அவர் கூட அந்த படத்தில் நான் இருந்தேன் வச்சேங்கிறது அது அல்ல. பாலு மகேந்திரா குடும்பத்தில் எங்கள் மூத்த சகோதரர் கமல்ஹாசன். அதனால் அவர் எங்களுக்கு அண்ணாச்சி. நான் மட்டுமல்ல, எங்கள் பாலு மகேந்திரா குடும்பத்தைச் சேர்ந்த எனது நண்பர்கள், சகோதரர்கள் பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, இவங்க எல்லாருமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவரை பற்றின குறிப்பு வரும்போதெல்லாம் நாங்கள் அண்ணாச்சின்னு தான் சொல்லுவோம். அது உண்மை. அப்புறம் இந்த தூங்காவனம் திரைப்படம் ஒரு கிரைம் த்ரில்லர். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ட்ரெய்லர் பார்த்தபோது. ஆனால் இந்த படத்தினுடைய படமாக்கத்தின் போது அத்தனை மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லோருமே இருந்தோம். அதற்கு காரணமும் திரு கமல்ஹாசன் அவர்கள்தான். ராஜேஷம் செல்வா என்கிற ஒரு அற்புதமான திறமைசாலியை தமிழ் சினிமாவுக்கு தூங்காவனம் திரைப்படம் மூலம் திரு கமல்ஹாசன் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காகவும் நாம் பிரத்யேகமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ராஜேஷம் செல்வானுடைய இயக்கம் ஃபில்மேக்கிங்கை பற்றி முற்றிலும் திரு கமல்ஹாசன் அவர்களிடம் பயின்றவர். அந்த நம்பிக்கையின் காரணமாகவே தூங்காவனம் திரைப்படத்தை இயக்கும் பொறுப்பை திரு கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கு வழங்கினார். அந்த நம்பிக்கையை சிறிதும் குலைக்காமல், இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிற விதமாக திரு ராஜேஷின் செயல்பாடு தூங்காவனம் படத்தில் அமைந்தது. இதில் நடித்த நட்சத்திரங்கள் அனைவருமே அதை உணர்வார்கள். இந்த திரைப்படத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கிறது. பிரகாஷ் ராஜ், சம்பத், கிஷோர், த்ரிஷா, ஆஷா சரத், சோமசுந்தரம், சந்தான பாரதி, யூஹி சேது, உமாரியாஸ், பெரிய பட்டாளம் இருக்கிறது. ஆனால் படத்தில் அந்தந்த கதாபாத்திரங்களாகத்தான் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு சிறு கதாபாத்திரத்துக்கும் கூட மிகச் சரியான துவக்கமும் ஒரு முடிவும் இந்த தூங்காவனம் திரைக்கதையில் அமைந்திருக்கிறது. தூங்காவனம் திரைப்படத்தின் சிறப்பம்சம் இது என்று நான் கருதுகிறேன். அடுத்து இந்த படத்தின் ஒளிப்பதிவு சகோதரர் சானு, அவர் பேர் எப்பவுமே எனக்கு முழுசா வாயில நுழையாது. சானு, ஜோசப் என்னெல்லாமோ சொல்லுவேன். இப்போ கூட வெளியில் வேற ஏதோ பேர் சொல்லிட்டு வந்திருக்கேன். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் அவருடைய பணி எவ்வளவு சிறப்பாக இருந்ததுங்கிறத இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் பெரிய விஷுவல் ட்ரீட் உங்கள் எல்லாருக்குமே காத்திருக்கு. மிக முக்கியமான திரைப்படம். இந்த படத்தின் மூலம் நிறைய உறவுகள்
எங்களுக்கு ஒருவருக்கொருவர் கிடைத்ததற்கு காரணம் திரு கமல்ஹாசன் அவர்கள். திரு பிரகாஷ் ராஜோடு பணிபுரியும் போது, டப்பிங் போது, குரல் சேர்க்கையின் போது நான் ஒரு வார்த்தையை அவரை பார்த்து சொன்னேன், பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு கிறுக்கனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னேன். வேற யாராக இருந்தால் கோவப்பட்டிருப்பாங்க, பிரகாஷ் ராஜ் வந்து கட்டி அணைச்சிக்கிட்டார் என்ன. ஏன்னா நான் சொன்னதுக்கு காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு. எப்போ வருவாருன்னு தெரியாமல் காத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வருத்தமும் கோபமுமே கூட இருந்தது. ஆனால் அவர் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரை போய் அணைச்சிக்கத்தான் தோணுச்சு. அப்படி ஒரு அற்புதமான கலைஞர் பிரகாஷ் ராஜ். சினிமாவை ரொம்ப சீரியஸாக தன்னோட வாழ்க்கையாகவே கருதுகிற சொற்ப நடிகர்களில் பிரகாஷ் ராஜும் ஒருவர். இந்த படத்தில் நடித்திருக்கிற அனைவரும் யூகி சேதுவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். இந்த படத்தில் ஒரு வலுவான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. த்ரிஷா இதுவரை நடித்த படங்கள் 50 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 50 தான் இல்லையா, 50 தானே, 50ல் வந்து இதுதான் 50வது திரைப்படம். த்ரிஷாவுடைய 50 திரைப்படங்களில் இது மிக முக்கியமான படம் அவருடைய திரையுலக வாழ்க்கையில். இதை நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க. அப்புறம் ஜிப்ரானுடைய இசை, மிக சிறப்பான இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான். ராம்ஜோகையா சாஸ்திரி தெலுங்கு திரையுலகின் மிக முக்கியமான பாடலாசிரியர் அவர் இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அபூரி ரவிங்கிற நட்சத்திர எழுத்தாளர், தெலுங்கு திரையுலகில் அபூரி ரவி பேரை சொன்னால் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அதை பார்த்தோம். அவருக்கு இருக்கிற வரவேற்பை. அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான தெலுங்கு வசனங்கள் எழுதியிருக்கிறதா தெலுங்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தின் வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு அண்ணாச்சி கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அபூரி ரவி சொன்னார், அவர் திரைக்கதை கமல்ஹாசன், வசனம் அபூரி ரவிங்கிறத நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் மனசில் வச்சுருக்கேன். என்ன நினைக்கும். நன்றி.